குதிரை விலை விக்குது. விலையை பார்த்தா வாங்குற மாதிரியா இருக்கு, பாக்குற மாதிரிதான் இருக்கு. எங்க இந்த பூசணிக்காய் இல்லைங்களா? யோ, பூசணிக்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, நான் எலுமிச்சக்காய் நினைச்சேன். எலுமிச்சக்காய் இந்த சைஸ்ல இருக்கும். ஓ, உங்க ஊர்ல மாத்திட்டாங்களா? யோ, நீ எந்த ஊரியா? நமக்கு திருநெல்வேலி பக்கம். அங்கிருந்து 18 மைல் பிள்ளையார்பட்டி. இந்த மெயின் ரோட்லயே அரச மரம், அம்மன் கோயில், இந்த திருவிழா நடக்குமே அங்கதான். அங்க வந்து ஆர்மவம் புள்ள மக மயில்சாமி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன பையன் கூட கூட்டு வந்து விட்டுருவான். அந்த பக்கம் வந்தா அவசியம் வாங்க. அந்த பக்கம் இல்ல, நாளையில இருந்து நான் இந்த பக்கம் கூட வரமாட்டேன். யோ, உனக்கு எந்த காயா வேணும்? ஊருகா இருக்கா? இந்த மத்தியானம் பொண்டாட்டி சாப்பாடு கொடுத்தது, இதுல இருக்கிறதுல என்ன காயா வேணும்? நாங்க என்ன காயா வாங்க வந்தோம்? இது காய்கறி கடையில மொத்தமா வாங்க வந்தோம். ஏமா வாங்குறது 1/4 கிலோ, இந்த ஒடி ஒடிக்கிறிய? இல்ல, வெண்டைக்காய் முத்தல். வெண்டைக்காய் முத்தல், கத்திரிக்காய் சொத்தை இருக்கதான் செய்யும். என்னமோ நீங்க ஒருத்தர் தான் இந்த ஊர்ல காய்கறி வாங்குற மாதிரி பேசுறீங்க. காய்கறிக்கார், நான் லாங் டைமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட ஓவரா பேசுறீங்க. என்னது இவ்வளவு கத்துற? ரியாக்ஷன் இல்லாம இருக்கார். காதல் அடப்பு இருக்குமோ? காய்கறிக்கார் ஒண்ணு இல்ல, இது வந்து அந்த பொண்ணு காசு கொடுத்தானே வாங்குது. அப்ப பார்த்து வாங்கும். ஓசியில வாங்கினா என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ இவங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா இவருக்கு இது இவங்க என் கஸ்டமர். இவங்க உடைச்சு வாங்க. இந்த ஓட்ட வண்டி பத்தாது, ஒட்டாள் சாவடியே கொண்டு வரணும். அப்பதான் இவங்க வசதிக்கு உடைச்சு பார்த்து வாங்க முடியும். என்னையா உடைச்சு பார்த்துன்ற? வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்காம கடிச்சு பார்த்து வாங்குவாங்க. சரியான புடலங்க வாரிக்கியா? யோ, இன்னும் அவங்கள பத்தி பேசினா பச்சை மிளகா கச்சா மாதிரி உனக்கு எரிச்சல் வருது. அவங்க என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஆமா, அவங்க இவனுக்கு பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா நாளைக்கு வரப்போறவங்க மாதிரி தான் இவர் நினைத்து விட்டார் என்று வந்துட்டானுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். எங்க அவன் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டான். ஆனா நான் சீரியஸாவே சொல்றேங்க, எனக்கு கல்யாணம் நடந்தா அது உங்க கூட தாங்க. இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை நீங்க தாங்க. இதை வெட்டுறதுக்கு பெரிய கத்தி வேணுமே. பேரோ கத்தி ஆட்டா. എത്ര പ്രാവശ്യം ഞങ്ങളെ ഏമാറ്റി, അതുകൊണ്ട് ഒരു ചെറിയ ഗലാട്ട. இது கூட டூப், எனக்கு தெரியும். Cheers. வா மயிலே வா. கூட யாரு? உன்ன மாதிரியே சட்டை பேண்ட் போட்டு ஓ ஹேர் ஸ்டைல்ல உன் ஃப்ரெண்டா? ஹலோ, வெரி கிளாஸ் டு மீட் யூ சார், வெரி கிளாஸ் டு மீட் யூ. மயிலே, குளிச்சாலும் இவன் ஸ்டெடியா நிக்கிறானே, ஸ்டெடியா இருக்கானே நீ பாக்குற. இன்னைக்கு நான் குடிக்கலைன்னா தான் ஸ்டெடியா இருக்க மாட்டேன். பிகாஸ் பிளாக் டே, கருப்பு தினம். அதாவது இன்னைக்கு என் காதல் முறிந்த தினம். அவளை மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி குடிக்கிறது தான். இது சாரி, இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு போய் குடிக்கிறது. கொஞ்சமா குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மறக்கலாம், ரொம்ப குடிச்சா உடனே மறக்கலாம். அவளை மறக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இப்ப இதுதான்.
மயிலே மயிலே ஒரேடி அடிச்சிட்டிய, எனக்கே பத்தல. எனக்கும் பத்தல. கடையை கட்டு. அப்ப நீ நடைய கட்டு. சார் சாரி சார், நீங்க கடையை பார்த்துக்கங்க. தேங்க்யூ. வரோம். நான் வந்து 1 வருஷம் முடிய போகுது. அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா, என் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ உடுமை இல்ல, அவ இன்னைக்கு புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு புரிஞ்சுக்க போறான். நாளைக்கா? நாளைக்கு எங்க அப்பா வரான், தந்தி கொடுத்துருக்கான். தந்தி அப்படின்னா சிந்திக்க வேண்டியதுதான். இல்ல எனக்கு வேட்டி அவுற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் இதை புடி. புடிச்சுக்கிறேன். வேட்டி கட்டுறது இவ்வளவு சிரமம் தெரிஞ்சிருந்தா பேண்ட் போட்டு வந்துருப்பேன். நீ கொஞ்சம் இதை புடி. ஓகே, நானும் என் வேட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வேட்டியில ஜிப்பெல்லாம் வச்சுக்கிறானுங்க. சார் குர்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ். இது யாரு? அது ஊர்க்கா. அப்படின்னா நான் தொட்டுக்கிறேன். தொடாத, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். மன்னிக்கணும், ஒரு சின்ன டவுட். நாங்க கொஞ்சமா சரக்கு அடிச்சாலே ஆடுறோம், ஆனா இந்த பாட்டில்ல நிறைய சரக்கு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டெடியா இருக்குதே எப்படி? நோ 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 நோ, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா தான் இருக்கு. அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது. எப்படி சார்? எப்படி ஸ்டெடியா இருக்குதுன்னு வண்டியில காட்டுறேன். நீ யாரு? கொடுங்க, உள்ளவா தரேன். இன்னும் 2 சேர்த்து. நாம ஜெயிலுக்குள்ள இருக்கண்டா. ஜெயிலா? காவல் தெய்வமே, காப்பாத்துங்க சார். எங்களை எதுக்கா காவல்ல வச்சிருக்கீங்க? ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமரன், அவர் வாஞ்சினாத காவல்ல வைக்கிறதுக்கு. ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்க. திருத்திக் கொள்ளுங்கள் யுவரானர், தைரியம் இருந்ததுனால நாங்க தண்ணி அடிக்கல, தண்ணி அடிச்சதுனாலதான் எங்களுக்கு தைரியமே வந்துச்சு. தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி அடிச்சோம். நானும் தண்ணி அடிச்சதுனாலதான் தைரியமே வந்துச்சு. தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி அடிச்சோம். தண்ணி அடிச்சதுனால தைரியம் வந்துட்டேன். தைரியம் வந்ததுனால நம்ம தண்ணி அடிச்சோம். முடிஞ்சுங்க. முதல்ல நீங்க மூடுங்க. போனா போது, உங்களை இப்பவே வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தேன். நக்கல் ஜாஸ்தி, உள்ள வரங்க. இனிமேலாவது தண்ணி அடிச்சுட்டு கரெக்டா பண்ண வேணும்னு உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. 201 திறந்து விடியா. அண்ணா ரொம்ப தங்கி உள்ள போ. சும்மா தானே உள்ள போற. அப்ப என்ன எப்ப விட போறீங்க? ரொம்ப நன்றிங்க, நான் போயிட்டு வரேன். மயிலு, என்ன மட்டும் தண்ணியா விட்டு போறியா? இது தனியா விட்டு போறிய? அப்பா பாவாடை உள்ளப்பா. பாவாடைனா உள்ளதாண்டா இருக்கும். ஏன்டா ஒரு நல்ல பேர் வச்சுக்க தெரியாதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? பேரை பாரு, பாவாடை ஜட்டின்னுக்கிட்டு. சார், அவனை நல்லா முட்டிக்கு முட்டி தட்டுங்க. அப்பா அப்பா பாவப்பா. அப்பா வாடாங்க. அப்பா அப்பா பாவப்பா. அப்பா அவனை விட்டுட்டு சொல்லு. அப்பா ஏண்டா பொண்ணை தேடுறான் அதை தேடுறான்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்து மானத்தை வாங்கிட்டேன். இப்ப ஊருக்கு புறப்படுறோம், மரியாதையை வண்டியில ஏறு. ஊருக்கா? அப்பா நான் சொல்றது கேளுங்க, நீங்க கொடுத்த 365 நாள்ல இன்னும் 1.5 நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நான் அவள்கிட்ட எப்படியா போய் 4வது கணக்காகுது. என் ஃப்ரெண்டோட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. எல்லாம் பேசி முடிச்சுட்டேன். நீ ஊருக்கு வர, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். ஏறு வண்டியில ஏறு. பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? ராசா, ஏன்பா இப்படி அழைச்சு போயிட்ட? 1 வருஷம் உன்னை பார்க்காம இந்த பாட்டி துரும்பா இழைச்சு போயிட்டு. துரும்பா இழைச்சா என்ன? தூணு மாதிரி பெருசான தெரியுமா? கல்யாணத்துக்கு என்ன ஸ்வீட் போடலாம்? மைசூர் பாகா, பால்சாவா? என்ன ராசா போடலாம்? ஒரு பெரிய கல்லா தூக்கி என் தலையில போடு. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல கேட்காம அப்பா என்ன அங்கே இழுத்து வச்சாரு. பாட்டி, நான் மேல உயிரே வச்சிருக்கேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் வேணான்றல. இந்தடா, காயெல்லாம் மிதிக்காதடா, நான் சொல்றதை கேளுப்பா. இத பாரு, யாராருக்கு என்னென்ன விதிச்சிருக்குமோ அது அன்னைக்கே எழுதி வச்சிருப்பான்டா. அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. எனக்கு தங்கமும் வேணாம், பித்தளையும் வேணாம். எனக்கு அவ்வளவு வேணும். பாட்டி, இந்த மிக்சர் நல்லா இருக்கானே. இது நல்லா இருந்தா என்ன, நல்லா வேண்டிய என்ன? என் வாழ்க்கையா பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிக்சர் கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, உனக்காகத்தானே இவ்வளவு வேலையும் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏய் மயிலு, இத பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு பால் கொழுக்கட்டை கூட போட சொல்லிருக்கேன்டா. இப்போ வாயில போடுவேன். முதல்ல நீ போ பாட்டி, நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மயிலு, மணவர பந்தல் அலங்காரம் எல்லாம் நம்மளோட செட்டப் தான். எப்படி நம்ம ஐடியா? இதுகெல்லாம் சும்மா அப்படி போடு மயிலு. சொல்றது
சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய். பாடி விடு பாடி சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க விடுடா. ஏன் கைவே எதுக்கு அவரோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? நீ போய் கல்யாண ஜோடியை பாரு. இப்ப நான் இங்க இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. டேய் 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 இரு எல்லாத்தையும் உடைச்சிடுறேன். டேய், போய் மயில போடுறா. அங்க போய் போடுறா. போடா டேய். ஐயா நீ ஐயா போடா. போடா மயில பறக்கதாண்டா செய்யும். நீ பிடிக்கிறதுக்கு அவன் வெளிநாட்டுக்கே போயிடுவான்டா. டேய் புடுறா. ஐயா, என்னடா மேல போயிட்டாருங்க. அவன் மேல தாண்டா போவான். நீ போடா. ஏத்தாடி. அப்படி போட்டு அமுக்க. டேய் புடுறா. அமுக்குங்கடா. டேய் கலச போடா புடுறா. என்னடா டேய் என்னடா சடு கூட ஆடுறீங்களா? புடிங்கடா புடிங்கடா. அட புடுறா. கொண்டா. அப்படிதான் கொண்டு. ஏண்டா ஏன் மறந்து பிடிக்கிற? டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி இவனை வெளியில விட்டீங்க ஒரு பயலுக்கும் தலை இருக்காது.